பெண்களுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து இந்த ஆட்சி நடைபெற்று வருகிறது அப்படின்றது இன்னைக்கு நம்ம இங்க பார்த்தாலே தெரியும். தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். மேயர் மேடம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த மேடையை பார்த்தாலே போதும் எங்களுடைய ஆட்சி எப்படி இருக்குது, பெண்களுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா சேகர்பாபு அவர்களுக்கு கொடை பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. அது நீங்கள் எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க. அவர் வயசானவர் இல்லையா, தாத்தாவுக்கு கொடை பிடிக்கிறதுக்காக பேத்தி பிடிக்கிறாங்க. இதை நீங்கள் தப்பாக எடுத்துகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சுயமரியாதை இல்லாமல் இருக்கவங்க அப்படின்லாம் சொல்லாதீங்க. இதுக்கு முன்னாடிலாம் பல விடயங்கள் இந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருக்குது. ஒரு தம்பி வந்து சின்ன பையனை வந்து செருப்பு போட்டு விட சொல்லுவாங்க. அவர் தாழ்த்தப்பட்ட நபர் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை அவங்க மைண்டில் வச்சுக்கிட்டு சொல்லுவாங்க. ஆனால் அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி எண்ணம் கொண்டவங்க கிடையாது. அவர் வந்து பார்க்குறதுக்கு அவங்களுடைய பேர மாதிரி இருந்தார். அதனால் தாத்தாக்கு அவர் செருப்பு போட்டு விட்டார். அந்த மாதிரி தான். அப்புறம் வந்து பெண்கள் வந்து ஓசி பஸ்ஸு அப்படி இப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதெல்லாம் ஒரு கேலி கிண்டலாக பேசுகிற மாதிரியான ஒரு வார்த்தை தான். அவங்களுக்கு பெண்களை வந்து இழிவுபடுத்தணுங்கிற நோக்கம் கிடையாது. ஏன்னா பெரியார் வழி வந்த ஒரு தெளிவு மிகுந்த, நமக்கு வந்து ட்ரெஸ்ஸு போட கற்றுக் கொடுத்து, அது மட்டும் இல்லாமல் நம்மளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பி படிக்க வச்சது, இந்த மாதிரியான எல்லா விஷயமும் குடிக்க வச்சதும் சேர்த்துக்கங்க. இந்த மாதிரியான எல்லா விஷயத்தையும் கற்றுக் கொடுத்தது யாருன்னா அந்த திராவிட கும்பல் தான். அவங்க தான் நமக்கு கற்றுக் கொடுத்தாங்க. அதனால் அவர்கள் மனதுக்குள் அப்படி இருக்காது. ஏன்னா நமக்காக பெண்ணுரிமையை முழுக்க முழுக்க பேசுகிறவங்க அவங்க தான். இப்போ வரைக்கும் கனிமொழியை ஒரு ஸ்டெப் வரைக்கும் ஏற விட மாட்டாங்க. அவங்களுடைய இடம் எங்கேயோ அதே இடத்துல தான் வச்சுக்கிருப்பாங்க. ஆனால் இப்போ வந்த ஆள் உதயநிதி அவரை தூக்கி தலையில் வச்சு கொண்டாடுவாங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா திராவிட மாடல். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா சமூக நீதி அப்படிங்கிறது, பெண்களுக்கு அவர்கள் கொடுக்குற முக்கியத்துவம் அப்படின்னு சொல்கிறது. நீங்கள் எந்த வகையிலும் தப்பாக நினச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் இது. ஏன்னா முழுக்க முழுக்க திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க. ஏன்னா அந்த அளவுக்கான நல்ல விஷயங்கள் அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் பாருங்கள், தினமும் நம்ம ஒரு 10 காணொளி தயார் பண்ணலாம் போல். அவங்க பெண்களை எந்த அளவுக்கு வசைவு பாடுறாங்க அப்படிங்கிறதும், எவ்வளோ இழிவாக பேசுகிறாங்க அப்படிங்கிறதும், அப்புறம் சட்ட ஒழுங்குன்னு ஒரு விஷயம் இருக்குது தெரியுமா, சர்வாதிகாரியாக ஆட்சி புரிவேன் அப்படின்னு சொல்லிட்டு பலமுறை வந்து ஒருத்தவர் அறிக்கை விட்டுக்கிட்டு வீடியோவில் வந்து காணொலி வெளியிட்டுக்கிட்டு இருக்காரு. நம்ம முதல்வர் ஐயாவை தான் நான் சொல்கிறேன். அப்படி பண்ணிக்கிட்டு இருக்க அவர் வந்து தொடர்ச்சியாக அந்த விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் அவரோட பேச்சுக்கு எல்லா வகையிலும் மரியாதை கொடுத்து அவர் சொல்கிற எதையுமே கேட்காத அமைச்சர்கள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நம்ம தினம் தினம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த அளவுக்கான விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு. இந்த அளவுக்கு ஒரு கட்டுக்கோப்பான ஒரு அழகிய அரசியல் கட்சியாக திமுக இருக்கிறது. அந்த கட்சி தான் இப்போது ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கு. அதே நேரத்தில் இவர்களுக்கு ஈக்குவலாக நாங்கள் வந்து இருப்போண்டா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் பாஜக தரப்பினர் நடிகை நயன்தாரா அவர்களை வந்து தரக்குறைவாக வந்து பார்த்திங்கன்னா நேற்று நடந்த ஒரு கூட்டத்தில் பேசியிருக்கார் ஒரு நபர் வந்து. அதையும் வந்து எல்லாருமே வந்து சிரித்து கை தட்டினாங்க. குறிப்பிட்டு சொல்லணுன்னா அவரோட பக்கத்தில் ஒரு லேடி இருக்காங்க. அந்த பெண் முன்னாடி அந்த மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்துகிறாங்க. அவங்களும் சந்தோஷமாக சிரிச்சுட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இது எந்த மாதிரியான மனநிலை அப்படிங்கிறது நமக்கு புரியல. ஆனால் ஒரு விஷயம் தெளிவுபடுத்துகிறேன். திமுக பேசியதற்கும் பாஜக பேசியதற்கும் எந்த அளவும் வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சதில்லை. இதுக்கு இது சளைச்சதில்லைன்னுவாங்கள்ல, அந்த மாதிரி இருக்குது. அதனால் 2 பேரும் ஈக்குவலுங்கிறத தயவு செஞ்சு மக்கள் புரிஞ்சுக்கணும். பாஜக வேறு, திமுக வேறுன்னு நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா அது உங்களுடைய தவறு. அந்த தவறை திருத்திக்கணுங்கிறதுக்காக தான் இந்த காணொலி. இன்னொரு பக்கம் ஒருத்தர் கத்திட்டு இருக்காரு. அந்த விஷயத்தையும் பதிவு பண்ணோம். நவம்பர் 1 ஒரு கூட்டம் போடணும். அது வந்து பார்த்திங்கன்னா இந்தி எதிர்ப்புக்கான கூட்டம். இந்தியை வந்து இம்போசிஷன் பண்ணுறாங்க நம்ம ஊரில் அப்படிங்கிற விஷயத்த அவர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப காட்டமாக பேசிக்கிருக்காரு. நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்கள். அவர் வந்து பார்த்திங்கன்னா பேசும்போது இந்த மாதிரி ஏதாவது ஒரு பெண்களை இழிவுபடுத்துகிறதோ, இந்த மாதிரியான ஒரு கான்ட்ரவர்ஷியான விஷயங்கள் பேசுகிறதோங்கிறதெல்லாம் பண்ணாமல், மக்களுக்கு எது தேவையோ அதை மட்டும் தான் பண்ணணுங்கிற மாதிரி, எந்த இடத்துக்கு வராரோ அங்கே என்ன கருத்தியல் தேவையோ அந்த கருத்தியலை மட்டும் வச்சுட்டு போகிறாரு. அப்படி பண்ணால் யார் தான் பார்ப்பாங்க? அந்த நியூஸை யார் தான் போடுவாங்க சொல்லுங்கள்? யாருமே போட மாட்டாங்க. அவர் பேசும்போது அதில் வந்து எதனா ஒரு கான்ட்ரவர்சி இருக்கணும். அப்படிலாம் இல்லாமல் வந்து பூச்சிகளுக்காக பேசுகிறது, வண்டுகளுக்காக பேசுகிறது, பறவைகளுக்காக பேசுகிறதுங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணால் என்ன அர்த்தம்? அதனால தான் பார்த்தீங்கன்னா அவர் எந்த இடத்துலையும் பயன்படுத்துறதில்ல. இதை வந்து நாம் தமிழர் பிள்ளைகள்லாம் புரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன். அதுக்காக தான் இந்த காணொலியை சொல்கிறேன். நவம்பர் 1 வந்து பாருங்கள், இப்போ இவங்க பேசின மாதிரி எந்த ஒரு விஷயமும் இல்லாமல் நாம் தமிழருக்கு அத்தனை பேரும் வந்து பார்த்திங்கன்னா மொழிக்காக உயிர் விட்டவர்கள் யார், அவங்க ஏன் விட்டாங்க, நமக்கு ஏன் அந்த மொழி உணர்வுங்கிறது தேவை, நம்ம எப்போத்துலேருந்து பிரிஞ்சு இங்கே வந்தோம், தமிழ்நாடு நாள்னு ஒரு நாளை ஏன் நவம்பர் 1 வச்சோன்னு அவங்க சொல்லுவாங்க. இப்போ வரைக்கும் திராவிட ஆட்சியில் அப்படி சொல்கிறதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஸ்டாலின் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா எதிர்க்கட்சியாக இருக்கும்போது 1 தான் வந்து தமிழ்நாடு நாளுன்னாரு. இப்போ உடனே மாற்றி வேறு இடத்துக்கு போயிட்டார். பேர் வச்ச நாள் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது என்னமோ தெரியலைங்க. அதுவும் ஒரு திராவிட மாடலில் ஒரு விஷயமாக வந்து பார்க்கப்படுது. ஸோ இந்த காணொலி மூலிமா நான் என்ன சொல்லிக்கிறேன் அப்படின்னா, இனிமேல் வந்து நாம் தமிழர் கட்சியை யாரும் பிஜேபி பி டீம்னு சொல்லாதீங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த அருகதை இல்லை, அவர்களுக்கு அந்த தகுதி இல்லை. அவங்க வந்து மக்களுக்காக போராடுறது, மக்களுக்காக நல்லது பண்ணுறதுங்கிற மாதிரியான விஷயங்கள் மட்டும்தான் பண்ணுறாங்க. ஆனால் உண்மையாகவே பிஜேபி பி டீமாக இல்லாமல் பிஜேபியும் நானும் ஒன்றுன்னு சொல்லிட்டு சரிசமமாக வந்து பார்த்திங்கன்னா அவங்க பண்ணுறதை விட அதிகமான அயோக்கியத்தனங்களை நானும் செய்வேன் அப்படின்னு செஞ்சுக்கிட்டு இருக்க திமுக அவர்களோட இணையுங்கள் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். திமுக ஈக்குவல் டு பிஜேபி, ஓகேவா? அந்த விஷயங்கள் நல்லா புரிஞ்சுக்கங்க.
அவங்க 2 பேரும் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றாக இணைந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. எதிர்க்கட்சி போல் மக்கள் முன்னாடி தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க.